மட்டும் உலாவிக்கிட்டு இருக்க ஒரு கிராமத்துல இருந்து நான் வந்திருக்கேன். ஒரு வருட குடும்ப வருமானம் இப்ப என்னோட 1 மாத சம்பளம். எங்க கிட்ட இருந்து ஒரு வீடை பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல, 10 வருஷம் ஆச்சு. அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு அகரம் கொடுத்த கல்வியால திரும்ப என் வீட்டை நான் மீட்டெடுத்தேன். பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோள் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா. இப்ப நீங்க வந்து எனக்கு போட்டு கொடுத்து என்னோட குழந்தை கல்வி நீங்க தொடங்க வைக்கணும். தமிழ்ல எத்தனையோ நடிகர்கள், உச்ச நட்சத்திரங்கள், சூர்யாவை விட அதிக சம்பளம் வாங்கக்கூடியவர்கள். வேற யாருக்குமே தோணாத ஒரு விஷயம் சூர்யாவுக்கு தோன்றியது மட்டும் இல்ல, அதை செயல்படுத்தினாரு பாருங்க. நேற்று நடந்த ஃபங்க்ஷன் தாங்க சூர்யாவோட 1000வது படத்தோட விழான்னு சொல்லுவாங்க. ஒரு நடிகருக்கு 1000 படம் நடிச்சாருன்னு சொல்லி ஒரு விழா எடுத்தாங்கன்னா அப்ப கூட அந்த நடிகர் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டார். அவ்வளவு சூர்யாவோட முகத்துல அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சி இருந்தது, ஜோதிகாவோட முகத்துல அவ்வளவு ஒரு பெரிய நெகிழ்ச்சி இருந்தது. அங்க வந்த எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது, இது எப்படி இவ்வளவு ஒரு பெரிய வேலையை செஞ்ச. கமலஹாசன் சொல்லிட்டாரு. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நேற்று அகரம் ஃபவுண்டேஷனுடைய நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. 15 ஆண்டுகள் வந்து அவங்க வெற்றிகரமா ஒரு கல்வி சேவையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய முக்கியஸ்தர்களை வர வச்சு கமலஹாசன் வந்திருந்தாங்க, அருள்மொழி வழக்கறிஞர், திராவிடர் கழகத்துடைய முக்கியமான பேச்சாளர் அவங்களும் வந்திருந்தாங்க, மதிவதனி வந்திருந்தாங்க. இப்படி நிறைய பேர், சு வெங்கடேசன் எம்பி அவர் வந்திருந்தார். பார்த்தோம்னா எல்லாம் இடதுசாரிகள், பெரியாரிஸ்டுகளா இருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்துறாங்க அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப நிகழ்ச்சியாக அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்குது. நிறைய பேர் அந்த வீடியோக்களை வந்து ஷேர் பண்றாங்க, அல்லது வந்து அதை பத்தின தங்களுடைய சொந்த ஒப்பீனியன்ஸை சொல்றாங்க, அல்லது அவங்களோட சுற்றி யாரோ ஒருத்தர் பலன் பெற்ற அனுபவத்தை சொல்றாங்க, அல்லது நானும் அந்த மாணவர்களை பார்த்து அவங்களுக்கு வகுப்பெடுக்க போயிருக்கிறேன் அப்படின்லாம் வந்து பலரும் சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். எப்படி மொத்தமா அந்த அகரம் ஃபவுண்டேஷன் அந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய பார்வை? தமிழர்கள் பெருமை அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு குரூப் நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க எல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ராஜராஜனை தெரியுமா, ராஜேந்திரனை தெரியுமா, ஃபோன் போட்டு தரேன் பேசுறியா அப்படின்பாங்க. உண்மையான தமிழனின் பெருமை அப்படின்றது அவனுடைய பாரம்பரியம். உலகத்துல நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு பாரம்பரியத்தை நீங்க தமிழ்நாட்டில், அதாவது பாரம்பரியம் நான் சொல்றது வந்து இவங்க சொல்றாங்களே பழக்க வழக்கம் அப்படின்னு, அந்த சாதியா அப்படின்னு கேட்டால் அது இல்லைங்க, அது நம்ம பழக்க வழக்கம் பையங்க. அந்த பழக்க வழக்கத்தை சொல்ல தாட் ப்ராசஸ், அந்த சிந்தனைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாரம்பரியம் வந்து தமிழனுக்கு இருக்கக்கூடிய பாரம்பரியம் உலகத்தில் வேற யாருக்குமே கிடையாது. அதுக்கு முக்கியமாக 3 விஷயத்த சொல்லலாம், 3 பழைய சொற்கள். ஒன்று வந்து யாவரும் கேளீர் யாதும் ஊரே. யாதும் ஊரே அவரும் கேளீர். எல்லா ஊரும் என் ஊர் தான்டா, எல்லா ஊர்காரனும் என் சொந்தக்காரன் தான்டா. அதுதான் தமிழனின் பாரம்பரியம், ஒரு பரந்த மனப்பான்மை. ஆமா, நீ இந்த சாதிக்காரன் நான் அந்த சாதிக்காரன் சொல்றது தமிழன். எல்லாம் எல்லையே கூட கிடையாது, நாடுங்கிற எல்லை கூட எந்த எல்லையும் கிடையாது. எல்லாம் ஆனா நம்ம அண்ணன் கேட்டா சொல்லுவாரு, இங்கே வாழ்ந்தாலும் அந்நியன் தான், எங்கோ வாழ்ந்தாலும் தமிழன் தான். அது கிடையாது தமிழர் பாரம்பரியம். தமிழர் பாரம்பரியம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். 2வது முக்கியமான சிந்தனை வந்து கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. உலகத்துல வேற எந்த மொழியிலும் எனக்கு இப்படி ஒரு பழமொழி இருக்கிற மாதிரி நான் கேள்விப்படலை. ஒரு வேளைக்கு இருந்தா யாராவது சொன்னாங்கன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். படிச்சிரு, படிக்கிறது ரொம்ப நல்லது, பிச்சை எடுத்தாவது படிச்சிரு, வாழ்க்கையில உருப்புருவ அப்படின்னு. 3வது 9 நாளி உடுப்பது 2. அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, போடுறது 2 ட்ரெஸ் தான் வேணும் அவனுக்கு. ஏன்னா ஒன்று போட்டிருக்கு, ஒன்று துவைச்சி காயப்படும் போது போட்டிருக்கிறதுக்கு இன்னொரு ட்ரெஸ் வேணும். ஒரு நாளை சோறு தான் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிட முடியும். அதை தாண்டி அது ராஜாவாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தாலும் அந்த ஒரு நாள் அரிசியை வந்து பொங்கி காலையில் வச்சிட்டிங்கன்னா அதை 3 வேளையும் சேர்த்து அதை மட்டும்தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய முற்போக்கான ஒரு சிந்தனை. அப்போ நடிகர்களை பார்த்து மக்களுக்கு சில நேரங்களில் கோபம் வருவது, இல்லைன்னா பொறாமை வருவதற்கு முக்கிய காரணமே என்னன்னா, நம்ம இங்கே இஎம்ஐயே கட்ட முடியாமல் உட்காந்துருக்குறோம். அவன் அவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கிறான், எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறான்,
அவனும் நம்மளை மாதிரி 8 மணி நேரம் வேலை பார்க்குறான், நம்மளும் 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னு ஒரு கோபம் இல்லை ஒரு பொறாமை ஒரு எரிச்சல் வருது பார்த்தீங்களா? அதை சரி செய்யக்கூடிய வேலை தான் ஒரு முக்கியமான விஷயம். நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன்றது முக்கியம் கிடையாது. அதை எப்படி செலவு பண்ணுறேன், எதுக்கு செலவு பண்ணுறேன், எதுக்கு வேணால் செலவு பண்ணலாம். ஒரு சிலர்லாம் இருக்காங்க 100 கோடி கொடுத்து காரை வாங்கிட்டு அதுக்கு நான் வரி கட்ட மாட்டேன்னு கோர்ட்டில் போய் அப்பீலுக்கு போவாங்க. 10 கோடி வாட் எவர் இட் மேபி. அவர்களை பொறுத்தவரை 10 கோடினாலும் 100 கோடினாலும் எல்லாமே ஒன்று தானே. அவங்களுக்கெல்லாம் கோடி மட்டும் தானே கணக்கு. அதுக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் 2 மிதி வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வரி கட்டுவாங்க. இப்படியும் சிலர் இருப்பாங்க. ஒரு சில நடிகர்கள் இல்லை நடிகர்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி இருப்பாங்க, நானே ஸ்கூல் நடத்துறேன்ட்டு ஊரில் இல்லாத ஃபீஸு கலெக்ஷன் பண்ணுவாங்க. சரி ஃபீஸ் தான் கலெக்ஷன் பண்ணி இடான்னு பார்த்தா அந்த ஃபீஸெல்லாம் வாங்கிட்டு அங்கே வேலை பார்க்குற டீச்சருக்கு சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க, அந்த இடத்துக்கு வாடகையும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பக்கம் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு சில ஃபுல்லாக தனியாக போட்டு எங்கேயாவது ஃபாரினில் போய் சுற்றணுன்னு சுற்றுவாங்க. அவன் காசு அவன் இங்கே தனியாக போட்டாலும் சரி ஃபாரினில் போய் தனியாக போட்டானா அப்படின்றத பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அப்பாவி மக்கள் என்ன இது நான் அவரோட ரசிகர், அவர் எங்கள் அண்ணன் மாதிரிலாம் போகிறாங்களே, உங்கள் நொன்னை உங்களுக்கு என்ன செஞ்சான்னு யோசிப்பாருங்கடா. மக்களுக்கு செய்ய வேணாம், நீங்கள் ரசிகர்கள்னு சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாவது செஞ்சாங்க. ஒரு நல்லவர் சொன்னார், எல்லா ரசிகரையும் ஒரு கூட்டம் போட்டு உங்களுக்கெல்லாம் கடா வெட்டி சோறு போடணுன்னு ஆசை, என்ன பண்ணுறது, எங்கள் கல்யாண மண்டபத்தில் அசைவ உணவு அனுமதி இல்லை. அவ்வளோ நல்லவனா இருக்காங்க இந்த ரசிகர்களும், அவ்வளோ அறிவாளிகளாக இருக்காங்க. கேட்க வேண்டியதுன்னு, சரி தலைவா கடா வெட்டி சோறு போடணும்னா அட்லீஸ்ட் சாம்பார் ரைஸ் அது வாங்கி கொடு அப்படின்னு கேட்கலாம்ல. கேட்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ரசிகர்களுக்கு ஒன்று துதிபாடும் ஒரு மனநிலை, இல்லை தூற்றும் மனநிலை. ஒரு ரஜினி ரசிகர் கமல் ரசிகரை திட்டுவான், கமல் ரசிகர் ரஜினி ரசிகரை திட்டுவான், விஜய் ரசிகர் அஜித்தை திட்டுவான், அஜித் ரசிகர் விஜயை திட்டுவான். இப்படியே ஒரு ஆட்டு மந்தை கூட்டமாகவே அந்த ரசிகர்களும் இருக்கிறாங்க, அவர்கள் கொண்டாடும் அவர்களது நடிகர்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல சூர்யா ரொம்ப தனித்து தெரிகிறார். அதுதான் பெரிய விஷயம். மற்ற நடிகர்களை போல ஊதாரித்தனமாக ஏதாவது பண்ணிடலாம். ஆனால் அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் என் தமிழ் பேசும் மக்கள் கிட்ட இருந்து வந்த காசு, அதில் யார் முடியாமல் இருக்காங்களோ அவங்கள தேடி பிடிச்சி அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு சிலர் இருக்காங்க 1000 2000 அப்படின்னு கவரில் போட்டு முதல் மதிப்பெண் பெற்றவர், 2ஆம் மதிப்பெண் பெற்றவர், 3ஆம் மதிப்பெண் பெற்றவர் இந்த மாவட்டத்தில், அப்புறம் அடுத்த மாவட்டத்தில் முதல் மதிப்பெண், 2வது மதிப்பெண், 3வது மதிப்பெண், தொகுதி வாரியாக கொஞ்சம் மாவட்ட வாரியாக 234 தொகுதிக்கும் தனித்தனியாக. நீங்க விஜயை போட்டு ஓட்டுறதுல இருக்கிறீங்க, யாராவது தேவையில்லாம என்னைய திட்ட போறாங்க. நான் சொன்னது பொதுவா ஒரு மாவட்ட வாரியாகன்னு சொன்னேன். நான் நடிகர்னு கூட சொல்லல, ஒரு சிலர்னு தான் சொன்னேன். இல்லைங்க, இப்போ எனக்கு என்னன்னா விஜயும் உதவி செய்யறார், சூர்யாவும் உதவி செய்யறார். இதுல என்ன பெரிய விஷயம்? அவங்க விஜய் ரசிகர்கள் சொல்றது என்னன்னா, ஓவரா நீங்க சூர்யாவை செலிப்ரேட் பண்றீங்க பாரு. எங்க தலைவர் 234 தொகுதியில ஒரு தொகுதிக்கு 3 பேரு, அவங்க மெட்ரிகுலேஷன்ல படிச்சாங்களா அல்லது சிபிஎஸ்சில படிச்சாங்களா, பணக்காரங்களா ஏழையா, அதெல்லாம் பார்க்கல. பாகுபாடு இல்லாம அவங்க மெரிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு ஏதோ 1000 2000 கையில கொடுத்து அனுப்புறாரு, கூட செல்ஃபி எடுத்துக்கிறாரு. அவங்க எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. அடுத்து படிக்கக்கூடிய பிள்ளைகள் கூட அது வேற இன்னொன்னு பெருமையா சொன்னாங்க. அத்தனை மாணவர்களுக்கும் அவர் உட்காராம நின்றுகிட்டே கொடுத்தாரு, ஒரு நிமிஷம் விடாம டான்ஸ் ஆடினாருன்ற மாதிரி அத்தனை பேருக்கும் கொடுத்து முடிக்கிற வரை உட்காராம நின்றுகிட்டே கொடுத்தாருன்னு வேற பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, சரி அப்படி செய்யறாரு, மெரிட் பார்த்து செய்யறாரு. ஆனா நீ சூர்யா அப்படி கிடையாது இல்ல, அவர் நிறைய கிரைட்டீரியா வச்சு அப்படி மெரிட்ன்றது என்ன மெரிட்? நமக்கு சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்ட ஒரு ஓட்டப்பந்தயம் தான், முயலுக்கும் ஆமைக்கும் வச்ச ரன்னிங் ரேஸ். உண்மையில அப்ப ஆமை வா 2 பேரும் நீச்சல் போட்டி வச்சுக்கலாம், இந்த குளத்துல யாரு வேகமா நீந்தி போறா பாப்போம், ஆமை கூப்பிட்டு முயல் வந்திருக்குமா, வந்தா முயல் செத்து போயிருக்கும். புரியுதுங்களா? நீங்க சொல்ற மெரிட் எல்லாம் யாரு தெரியுமாங்க? அம்மா அப்பா 2 பேரும் கிராஜுவேட்ஸா இருப்பாங்க, போஸ்ட் கிராஜுவேட்டா இருப்பாங்க, 2 பேரும் ஒருத்தர் கவர்மெண்ட் ஜாப், இன்னொருத்தர் எம்என்சின்ற மாதிரி ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. வீட்டில் மினிமம் 2 ஏசி, 2 காரு, அது போக 2 பைக்கு, அது போக பையனுக்கு 25,000 ரூபாயில சைக்கிளு. இப்படி உள்ள ஒரு சூழல்ல உட்காந்து படிச்சு 500க்கு 498 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும், அப்பா கல்லுடைக்கு போயிடுவாரு, அம்மா கூலி வேலைக்கு போயிடுவாங்க,
இல்லை அப்பா வந்து அம்மாவையும் பிள்ளையும் விட்டுட்டு ஓடி போயிருப்பாரு, இல்லை இவர் கல் உடைக்க போனவர் சாயங்காலம் வரும்போது அந்த கூலி காசில் குடிச்சுட்டு வந்து சோத்தா இன்னும் ஏண்டி சோத்தா பண்ணி வைக்காம இருக்கிறேன்னு பொண்டாட்டியை தூக்கி போட்டு மிதிக்கிறவராக இருப்பார். வீட்டில் ஒத்த லைட் இருக்கும், எனக்கு தூக்கம் வருது லைட் ஆஃப் பண்ணுன்னு அந்த ஆள் வம்பிழுக்கிற கூடிய அப்பனா இருப்பான். இதுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் மறுநாள் காலையில் சாப்பாடு கூட இருக்காது, ஸ்கூலில் போய் தான் மத்தியானம் சத்துணவு சாப்பிடணும், ராத்திரி அம்மா வந்து சமைச்சு கொடுத்தா சாப்பிட முடியும். சில பிள்ளைங்க எழுதுறதை எப்படி எழுதுவாங்க தெரியுமா? ரொம்ப குட்டி குட்டியாக எழுதுவாங்க. ஏன்னா இங்கு தீந்துரும், பேப்பர் தீந்துரும்னு. எழுத்து வந்து சின்ன எழுத்தா எழுதுவாங்கங்க, நிறைய பேப்பர் வேஸ்ட் ஆகக்கூடாது, நிறைய பேப்பர் வேஸ்ட் ஆகும், இங்கு பேனா தீந்துரும் அப்படின்னு தெரியும். இந்த சூழல்ல படிச்சு ஒரு பிள்ளை வந்து 500க்கு 495 மார்க் வாங்குது. அந்த 495 பெருசா, இந்த 498 பெருசா? அந்த பிள்ளைக்கு எக்ஸாம் அன்னைக்கு அவங்க அம்மா நான் ஒரு ஃப்ளாஸ்க்ல டீ போட்டு கொண்டாந்து தனியா வச்சு பிஸ்கெட்லாம் கொண்டாந்து வச்சு, அப்பா வேணா நான் வேணா பக்கத்துல உட்காந்து உனக்கு கம்பெனி கொடுக்குவான்னு உட்காந்து அவரு போன் விளையாடிட்டு இருப்பாரு. இல்ல இப்போ சூர்யா கொடுக்கறது இல்ல எது மெரிட்ன்ற, எது மெரிட்? யாரோட நீங்க கம்பேர் பண்றீங்க? எனக்கு வந்து 3 வேளையும் சோறு தாங்க திங்க முடியும். நான் போய் வெயிட் லிஃப்டிங்ல ஒரு 150 கிலோ தூக்குறதுக்கும் ஃபுல்லா புரோட்டீன் மில்க் ஷேக் அது ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து 140 கிலோ தூக்குறதுக்கும் ரெண்டுல யார் நல்லா தூக்குனாங்கன்னு சொல்லுவீங்க? அப்போ மெரிட்ன்றது வந்து நீங்க எப்பவுமே டிஃபைன் பண்ணவே முடியாது. மெரிட்ன்ற ஒன்று டிஃபைன் பண்ணவே முடியாது. நீங்கள் சோஷியல் ஸ்டேட்டஸ்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சொசைட்டியில் இந்த வறுமை, சாதிய கட்டுப்பாடு, 1000 தொல்லை இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே வறுமைன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதை இன்னொரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த க்ரைட்டீரியான்னு சொன்னீங்கல்ல, அதை வந்து அவங்க பாயிண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுவும் எப்படி சொல்கிறாங்கன்னா, +2ல் எடுத்த மதிப்பெண்ணை 150க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. 10th வாங்கின மார்க்கை 50க்கு கன்வெர்ட் பண்ணி அது கூட சேர்க்குறாங்க. கேட்டால் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த ப்ரொஃபஸர் கல்யாணி என்ன தெரியுமா சொல்றாரு? ஒருவேளை அந்த பையனோ அந்த பொண்ணோ அவங்க குடும்ப சூழல் காரணமாக +2ல் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் போயிருக்கும். 10th அவன் 100க்கு 100 வாங்கியிருந்திருப்பான். ஆனால் இங்கே 100க்கு 100 வாங்க முடியாமல் 100க்கு 80 தான் வாங்கியிருப்பான். நீங்கள் வெறுமனே இந்த 80 குவாலிஃபிகேஷனாக எடுத்தீங்கன்னா சரியாக வராது. அதனால இந்த 80 120 மாத்திட்டு, ஏன்னா 150க்கு 80க்கு 100க்கு 80னா 150க்கு 120 பிளஸ் இதுல வாங்கின 100 மார்க் இருக்குல்ல, அதை 50 கன்வெர்ட் பண்ணி 120 பிளஸ் 50 170ன்னு அவன் ஸ்கோரை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்னா 10th படிச்சான், 12th ஏதோ காரணத்தினால படிக்க முடியல. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க செக் பண்றாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. தந்தையை இழந்த குழந்தை அப்படின்னு சொன்னா 10 பாயிண்ட், இதே தாயை இழந்த பிள்ளையா இருந்தா 20 பாயிண்ட். பாக்குறவன் லாஜிக்கா என்ன தெரியுமா கேட்பான்? ரெண்டும் ஒண்ணு தானே. அப்பா இல்லைன்னா புத்திசாலியா கூட கேட்பான். எப்படி தெரியுமா? அப்பாவை இழந்த வீட்டுல தானே பொருளாதாரம் பிரச்சனையா இருக்கும், நியாயம் தானே அப்படின்னு கேட்பாங்க. பல வீடுகள்ல அம்மா செத்துட்டாங்க, இல்ல அம்மா இழந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்தா வேலை அந்த அப்பங்காரன் என்ன பண்ணுவான்? இன்னொரு கல்யாணத்தை பண்ணுவான். இன்னொரு கல்யாணத்தை பண்ண உடனே அடி எங்க விழுவுனா இந்த பிள்ளையோட படிப்புல தான் விழும். இந்த பிள்ளையோட படிப்புல தாங்க விழும். அப்பாவை இழந்த அம்மா மட்டும் இருக்காங்கன்னா 20 பாயிண்ட் அதுக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அம்மா தனியாக போய் 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த பிள்ளைய படிக்க வச்சுருவாங்க. ஆனால் தாயை இழந்த பிள்ளைங்களா இருந்ததுன்னா தான் பாயிண்ட் கூட கொடுத்தாகணும். ஏன்னா அந்த அப்பங்காரன் அவ்வளோ பொறுப்பாக பார்த்துப்பானான்னு சொல்ல முடியாது. இப்படி பார்த்து அதுலேயும் பட்டியல் இனத்தவரா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, மலைப்பாங்கான பகுதியில் வாழக்கூடிய பழங்குடியினரா அதுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லி இந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி ஒரு மெரிட் லிஸ்ட்டை தயார் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் ஸ்கோர் வந்து நான் எவ்வளோலாம் கஷ்டப்படுறேன்றதுக்கும் சேர்த்து நீங்கள் ஸ்கோர் பார்க்கணும். வீட்டில் 2 கார் வச்சிருக்கிற ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையனும் ஒரு கூரை கொட்டாயும் 10க்கு 10 சைஸில் ஒரு ரூமு, அதுக்குள்ளேயே சமையல், அதுக்குள்ளேயே சாப்பாடு, அதுக்குள்ளேயே படுத்துக்கணுன்ற சூழலில் இருந்து ஒரு பையன் போய் படிக்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அந்த பையனோட கல்வியோட வேட்கையை விட இந்த பையனோட கல்வி வேட்கை தான் ஜாஸ்தி. ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் சோறு மத்தியானம் தான் கிடைக்கும், வேலைக்கு போனால் காலையிலே கூட சோறு கிடைச்சிடும். அப்போ அந்த வேலைக்கு போகிறத தாண்டி அவன் படிக்கணும் அப்படின்னு வர்றான் பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம் மட்டும் இல்லை. தங்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதுன்றதை விட அந்த பணத்தை வைத்து இதை ஒரு இயக்கமாகவே இப்போ மாற்றியிருக்கிறார்.
அதுதான் சந்தோஷம். கவர்மெண்ட்டுமே பணம் போடல, இன்னும் பலரை வந்து அவர் முதல்ல போட்ட ஆரம்பிச்சது. அதன் பிறகு மற்றவங்களும் நீங்க என்ன முடியுமோ உங்களால முடிஞ்சதை டொனேட் பண்ணுங்க, 300 500 1000 வாட் எவர் இட் மேபி அப்படின்ற மாதிரி. அது ஒன் டைமா பண்ணாலும் சரி, மாசம் அமிச்சாலும் சரி, எந்த சிறு துளியாக இருந்தாலும் ஒரு பெரிய வெள்ளமாக அது மாறும். அன்னைக்கு கூட ஒரு பையன் சொல்லிட்டு இருக்கிறான், இவர் எடப்பாடிக்கெலாம் அறிவே இல்லை, கோயில் பணத்தில் எப்படி நீ ஸ்கூல் கட்டலான்னு பேசிட்டு இருக்கிறான். நான் அந்த கோயிலில் அன்னைக்கு 50 ரூபா உண்டியலில் போட்டேன், இன்னைக்கு காலேஜ் கட்டியிருக்காங்கன்னா இந்த காலேஜ் கட்டினதுல ஏன் 50 ரூபா இருக்குன்னு நான் சந்தோஷப்படுவேன்ல. ஒரு பக்தராக அவன் சொல்றான், இந்த காலேஜ் கட்டியிருக்காங்க, இந்த காலேஜில் என்னோட 50 ரூபா இருக்கு அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்குல்லாங்க. அதனால லூஸ் மாதிரி பேசுறான் அப்படின்னு ஒரு யாரோ ஒரு இந்த பப்ளிக் பைட்ல ஒரு பையன் பேசுறான். அப்போ இந்த இடத்துல தமிழ்ல எத்தனையோ நடிகர்கள், உச்ச நட்சத்திரங்கள், சூர்யாவை விட அதிக சம்பளம் வாங்கக்கூடியவர்கள், வேற யாருக்குமே தோணாத ஒரு விஷயம் சூர்யாவுக்கு தோன்றியது மட்டும் இல்ல, அதை செயல்படுத்தினாரு பாருங்க. நேற்று நடந்த ஃபங்க்ஷன் தாங்க சூர்யாவோட 1000வது படத்தோட விழான்னு சொல்லலாம். நீங்க ஒரு நடிகருக்கு 1000 படம் நடிச்சாருன்னு சொல்லி ஒரு விழா எடுத்தாங்கன்னா அப்ப கூட அந்த நடிகர் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டார். அவ்வளவு சூர்யாவோட முகத்துல அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சி இருந்தது, ஜோதிகாவோட முகத்துல அவ்வளோ ஒரு பெரிய நெகிழ்ச்சி இருந்தது. அங்க வந்த எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது, இது எப்படி இவ்வளோ ஒரு பெரிய வேலையை செஞ்சாங்க. கமலஹாசன் சொல்லிட்டாரு, அவர் தான் என்ன அண்ணன் கூப்பிடுவாரு, ஆனா உண்மையில நான் தான் அவர் அண்ணன் கூப்பிடணும். இல்ல 8000 பேர் அதுலயும் சமூகத்துல பொருளாதாரத்துல சாதியில பின்தங்கி இருக்கிறவர்கள் எல்லாம் கண்டறிஞ்சு அவங்கள வந்து படிக்க வச்சுட்டாங்க அப்படின்றதும். அதுல இப்போ 51 பேர் மருத்துவராக இருக்கிறாங்க, பிறர் வந்து 1169 பேர் இன்ஜினியர். ஒரு பழைய ரெக்கார்ட் படி 1169 பேர் இன்ஜினியர். அப்ப அது எவ்வளவு பெரிய நம்பர்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த 1160 பேர்னா அவங்க எல்லாருமே எங்கேயோ கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இவரே வந்து ஒண்ணு சொல்றாரு, சூர்யாவே ஒண்ணு பேசும்போது, அவர் வந்து லண்டனுக்கு வந்து ஃபேமிலி ட்ரிப்பா போயிருந்தாரு. அப்ப யாரோ ஒரு பையன் வந்து ஓடி வந்து சார் பேசணும்னா, இல்ல அவர் ஏதோ ரசிகர் போல இருக்கு பேசணும்னு நினைக்கிறேன், இல்லப்ப நான் ஃபேமிலியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இருந்தாலும் ஒரு துரத்தி வர அப்படி சரி என்னன்னு கேட்டா, நானும் உங்க ஃபர்ஸ்ட் பேஜ் 2010 பேஜ் படிச்சு இப்போ ஒரு கம்பெனில லண்டன்ல இருக்காரு, ஒரு பொறுப்புல இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அப்படியா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, சாரி தம்பி நான் தெரியாம நினைச்சேன், ஆமா தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுறாரு. பேசிட்டு வா எனக்கு 2 கார் இருக்குது, அதுல ஒண்ணுல நீ ஏறிக்கோ, உன்னை டிராப் பண்றேன் அப்படின்னு. இல்ல சார் என்கிட்ட வந்து வெளியே லம்பாட் கார் இருக்கு, நான் அதுல போய்க்கிறேன் அப்படின்னாராம். இவருக்கு அவ்வளோ பெருமை, நம்மகிட்ட படிச்ச பிள்ளை அப்படி நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவதுங்க ஒரு ஆசிரியருக்கு வந்து இந்த அனுபவம் அடிக்கடி நடக்கும். அவர் வந்து எங்கேயாவது ஊருக்கு போவார், திடீர்னு ஒருத்தர் வருவார், இல்லை அவர் ஏதாவது ஒரு வேலையாக ஒரு ஆஃபீஸ் போவார், அங்கே திடீர்னு ஒரு உயரதிகாரி எந்திரிச்சு ஐயா வணக்கம் அப்படின்பாரு. இவருக்கு ஒன்றும் புரியாது, என்ன நான் உங்கள்கிட்ட தாங்க படித்தேன் ஞாபகம் இருக்கா. இந்த அனுபவம் வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், வேற யாருக்கும் கிடைக்காது. அந்த இடத்த இவர் வந்து வாங்கிட்டார். ஒரு அந்த இதில் ஒரு பொண்ணு வந்து, சூர்யா அண்ணா என் பொண்ணுக்கு நீங்கள் தான் ஆணா போட்டு விடணும். இன்னைக்கு ஒரு கம்பெனியில் நான் வந்து பர்சனாலிட்டி ட்ரைனிங் கொடுக்குற ஒரு மேனேஜராக உட்காந்துருக்கிறேன். எனக்கு ஆரம்பத்தில் ஆங்கிலமே வராது, பயமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு 100 பேருக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னா உங்களால் தான் முடிஞ்சுது. அவ்வளோ பேர் மேடல் நிற்கிறாங்க, எல்லார் முகத்தையும் பாருங்க அந்த ஒரு பெருமிதம். அதாவது கல்வி வந்து ஒருத்தனை எங்கே கொண்டு போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் பெரிய விஷயம். இங்கே லூசு மாதிரி நம்ம ஊரில் பேசிகிட்டு இருப்பாங்க, படிச்சு என்னையே ஆக போகுது, படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், வள்ளுவரே மாடுதான் செல்வன் இருக்காரு, அங்க வந்து வாங்க மாடு மேய்க்க போலாம், மாடு மேய்க்கிறதுக்கு நான் கம்ப்யூட்டர் தரேன் அப்படின்னு லூசு மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இல்லைங்க அவரு உண்மையிலே வந்து அவரு அதை நம்புறாரு போல இருக்குது, மாடு மேய்க்கிறது தான் நல்லது, கோழி வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், மாடு மேய்க்கலாம். நான் இன்னைக்கு காலைல பிபி மாத்திரை வேற போடல, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. நான் வேற காலைல அவசரத்துல பிபி மாத்திரை போடாம, நேத்து தான் மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்கிறாரு சீமா, நீங்க வேற. சொல்லுங்க, வீட்டுக்கு வந்த செல்வ மகளை தான் மாட்டு பொண்ணுன்னு சொல்றாங்கன்னு வேற பேசி வச்சிருக்கிறாரு. அந்த செல்வம்னா மாடு, அவரை ஃபாலோ பண்ணி ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மாட்டு பொண்ணுன்னு சொல்றாங்க. யார் யாரெல்லாமோ அரசியல்ல பார்த்துட்டு கடைசியில இந்த மாதிரி தருதலைங்க பேசுற அரசியல்லாம் வேற கேட்க வேண்டியிருக்குன்றது தான் காலத்தின் கொடுமை. இல்லைங்க நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த கம்பெனி ஓனரை பாருங்க, அவர் என்ன படிச்சா இருந்தாரு, அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு,
படிப்பே வாழ்க்கை இல்லைங்க, வாழ்க்கைன்றதே ஒரு படிப்புங்க அப்படின்லாம் வாய் ஜாலமாக பேசுவாங்க. இப்போ 8000 பேர் படிச்சு வந்திருக்கிறாங்க. இந்த 8000 பேரோட லைஃப் படிப்பால் உயர்ந்ததுன்னு நம்ம 8000 உதாரணம் சொல்லலாம். நம்ம முதலமைச்சர் சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் படிக்காமல் உயர்ந்த ஒருத்தரை பற்றி உதாரணம் காமிச்சிங்கன்னா படிப்பால் உயர்ந்த 10 லட்சம் பேரை நம்ம உதாரணம் காட்ட முடியும்னு சொல்லுற மாதிரி இங்கே சூர்யா காமிச்சிருக்கிறார். 98% சக்சஸ் அப்படின்றாங்க. படிக்க வச்சவங்கல்ல 98% அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க. சக்சஸ்னா அவங்க சொல்றது எதை சொல்றாங்க, டாப் லெவலுக்கு போயிட்டாங்க. மற்ற 2% வந்து வீணாலாம் போல, இன்னும் அந்த லேடர்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஏறி இன்னும் ஃபுல்லா அவங்க ஏறி முடியல. 2010 இருந்து வந்த பேட்ச் எல்லாம் இன்னைக்கு டாப்புக்கு போயிட்டாங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவங்க டாப் கேட்டருக்கு போயிட்டாங்க. கல்வி வந்து மாற்றுங்க, எல்லாத்தையுமே மாற்றும். நான் ஒன்று சொன்ன, எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்த புதுசில் ஒரு மெய்டு ஒருத்தவங்க வருவாங்க. ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தாங்க. வந்துட்டு, அண்ணா எனக்கு நீங்கள் ரொம்ப உடம்பு முடியலண்ணே, அதுதான் பொண்ணை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு கோவம் வந்துச்சு. என்னம்மா பேசிகிட்டு இருக்கேன், அதை படிக்கிற பிள்ளை, உனக்கு உடம்பு முடியல, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, அவ்வளோதான். அதுக்கு மேலே இந்த பொண்ணு வேலைக்கு கூப்பிட்டு வந்தேன்னு சொல்கிறேன். நீ வாமா அப்படின்னு கூப்பிட்டு என் பையன் கூட விட்டு இந்த தம்பி கூட விளையாடிட்டு இருக்கோம் நேரம், நீயும் வெளியே உனக்கே உடம்பு முடியலன்ற இந்த ஃபேனில் கொஞ்ச நேரம் உட்காரு அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் டீ போட சொல்லி டீ எல்லாம் கொடுத்து குடிச்சு கிளம்பிட்டாங்க. இது நான் சொல்கிறது நடந்தது வந்து 2009 கிட்ட இருக்கும். அந்த பொண்ணு வந்து அப்போ 6ஆம் கிளாஸ் என்னவோ படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு அக்கா ஒன்று. அந்த நான் திரும்ப அவங்கள்ட்ட சொல்கிறத தான் சொல்லுவேன், அந்த பாருங்கள், 2 பிள்ளைகளையும் எப்படியா படிக்க வச்சுருங்க. படிப்புக்கு மட்டும் எல்லாருக்கும் என்னால் முடியாது, உங்கள் 2 பிள்ளைங்களுக்கு வேணால் என்னால் கண்டிப்பாக உதவ முடியும். எதுனாலும் எனக்கு கேளு, நேராக படிப்பை மட்டும் நிப்பாட்டுறாங்க. இப்போ அந்த 2 பிள்ளைங்களும் படித்து முடிச்சு வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. அவங்களாம் வேலைக்கு போய் இப்போ ஒரு 4 வருஷம் மேலே இருக்கும். பெரிய பொண்ணு ஒரு கால் சென்டரில் 25,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, எம்ஏ. 2வது பொண்ணு டிப்ளமோ இன்ஜினியரு, 20,000 ரூபா சம்பளம். 2 பொண்ணுங்களும் அம்மாவை தலையில் தூக்கி வச்சு தாங்குறாங்க. இப்போவும் வருவாங்க, சும்மா இந்த பக்கம் வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்ச நேரம் இல்லை ஒய்ஃப்ட கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு போவாங்க. அப்போ கல்வி என்ன செய்யும், கல்வி இதைத்தான் செய்யும். ஒரு தலைமுறைக்கே இருந்த வறுமையிலேருந்து அவங்கள வெளியே தூக்கிடும். புரியுதுங்களா? ஒரு தலைமுறையே கஷ்டப்பட்டுட்டு இருந்த வறுமையை அந்த ஒரே கல்வி, அந்த ஒருத்தரோட படிப்பு வந்து அதுக்கு அடுத்த 7 தலைமுறைக்கு அந்த வறுமையை தூக்கி வெளியே போடும். அதுதான் வள்ளுவர் சொன்னது, கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு. பல தலைமுறையா நீ கஷ்டப்பட்டு இருந்தா கூட ஒரு தலைமுறையில படிச்சா கூட போதும், அடுத்த 7 தலைமுறை முன்னேறிடும். மாடு மேய்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரி, சரியா? அதே மாடு மேய்க்கிறதா இருந்தாலும் ஒரு பண்ணையை வச்சு மாட்டு பண்ணை அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ணன் மாதிரி மாடை விட மாட்டீங்க போல இருக்க. சரி, ரைட்டு. நான் மாட்டுக்கு எதிரானவெல்லாம் கிடையாது, பாலுக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து அஜித் திடீர்னு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து, நான் என்னுடைய ரசிகர்களை வந்து நான் சுயநலமா பயன்படுத்த மாட்டேன், அது வந்து சூர்யாவை பத்தி பேசுறாரு. விஜய் சொல்றாருங்க. விஜய் சொல்றாரா? விஜய் சொல்றாரு. சூர்யா எல்லாரையும் வாழ்க்கையில மேல ஏத்துறாரு. விஜய் என்ன செய்யறாரு, சொல்றாரு, ஏறாத இறங்கு, மரத்து மேல ஏறாத இறங்கு அப்படின்னு. நான் இறங்குன்னு வாழ்க்கையில கீரை இறங்கு சொன்னாருன்னு சொல்லணும், மரத்து மேல ஏறாத இறங்குன்னு இருக்காரு. இல்ல, அவர் அரசியலையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து நீங்க பயன்படுத்திக்கீங்கன்னு தானே சொல்றாரு, ஒரு வேலை வாய்ப்பா தொழிலா தானே சொல்றாரு. வாழ்க்கையில மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னா ஏதாவது செய்யணும். நான் ஆட்சிக்கு வந்தாதான் நல்லது செய்வேன் அப்படின்னு சொல்றது என்ன மாதிரி பேச்சுன்னு தெரியல. இப்ப சூர்யா என்ன, நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களை இப்ப எனக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் படிக்க வைக்கிறேன்னாரா? அதுலயும் இந்த வன்மம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, இந்த பார்ப்பன வன்மம். பத்ரி சேஷாத்ரி ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருக்காரு. நம்ம சமஸுடைய கட்டுரைக்கு ஒரு சமஸ் ஓவரா வந்து புலங்காகி அடைகிறாரு, அவ்வளவு பண்றாரு. அப்பளெல்லாம் ஒண்ணு ஒருத்து இல்ல. உல்லாஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? ஏகலைவான்னு ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா? ஏகலைவான் பேரை பார்த்தாலே தெரியுது யாருடியா நீ, வாடி பார்த்தாரு அப்படின்னு. அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு, ஆசிஸ் பிரேம்ஜி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு தெரியுமா? ஆசிஸ் பிரேம்ஜியோட வருஷ வருமானம் என்ன? 34,000 கோடிங்க. அசீஸ் பிரேம்ஜியோட நேரடி வருமானம், அவர் கம்பெனியோட வருமானம் இல்லை, அவருக்கு வர்ற வருமானம் 34,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. சூர்யா ஒரு வருஷத்துக்கு எத்தனை படம் நடிப்பாரு? ஒரு படம் 2 படம் நடிச்சாலே ஜாஸ்தி. 100 கோடி வந்தாலே பெரிய விஷயம். அதுல அவர் கொடுக்குறாரு 34,000 கோடியில அசீஸ் பிரேம்ஜி கொடுக்குறாருன்னா
அதுக்கு பேர் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராம்னு பேர், கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேர். அந்த சிஎஸ்ஆர் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன்னு சொல்லி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கொடுப்பான். சரியா? அவர் கம்பெனி காசுலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த போக்குவரத்துலலாம் நடுவில் ஒரு பார்க்லாம் போட்டு திஸ் பார்க் இஸ் மெயின்டைன்டு பை அப்படின்னு ஒரு கம்பெனி பேர்லாம் போட்டிருப்பாங்க. ஓ ரொம்ப நல்லவும் போல அப்படின்னு நினச்சிப்பாங்க பார்க்குறவங்க. அது சிஎஸ்ஆர் டாக்ஸ் பெனிஃபிட் வாங்குறதுக்காக அவன் அதில் கொண்டு செலவு பண்ணுறான். அது மாதிரி பண்ணுற ஆசிஸ் பிரேம்ஜிக்கும் இவர் சொந்தமாக வேலை செஞ்சு நடித்து ப்ரொடியூசர்லேருந்து வாங்குற காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ரெண்டும் ஒன்றா? இல்ல, ஏன் சூர்யா மேல இவ்வளவு வன்மம் இருக்குது? இப்போ சூர்யா வந்து அதுக்கு ஒரே காரணம் வேற ஒன்றும் இல்லைங்க. பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா தஞ்சாவூர்ல ஜோதிகா பேசினது, கோயிலுக்கு கொடுக்குற காசு இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நீங்க கொடுத்து உதவலாமே அப்படின்னாங்க. உடனே கொடுக்கலான்னு சொல்றது இல்ல, கோயிலுக்கு கொடுக்காதுன்னு சொல்லிட்டியே. ஆமா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க. ரெண்டாவது இவர் வந்து இந்த ஜெய்பீம் நடிச்சார்ல, அன்புமணி கூட ரொம்ப கோச்சுக்கிட்டாரு. ஆமா, அது வேற வாய் மூடிட்டு இருந்தா அப்பாவும் பிள்ளையும் நேரா கிளம்பி வந்துட்டாங்க. கொரோனா டைம்ல ஒரு 6 மாசம் அவங்க கம்முன்னு இருந்தாங்க. இதை வச்சுதான் வெளியவே வராங்க கண்டன ஆர்ப்பாட்டம்னு சொல்லி. அந்த ஒரு மாதிரி இடதுசாரி சிந்தனைக்கு வந்துட்டாரோ. எல்லாத்தையும் தாண்டி நீட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு. இப்ப 54 ஸ்டூடெண்ட்ஸ் பேர், 51 பேர். இப்ப நீட் வந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பரை அச்சீவ் பண்ண முடியாது. கமல்ஹாசன் சொன்னாரு இதெல்லாம் பழைய நம்பர், 2017க்கு முன்னாடி உள்ளது, அதுக்கு பிறகு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பண்ண முடியாது. அதுதான் நம்ம நீட் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்க, அதை நம்ம வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னே தெரியாம லூஸ் மாதிரி இவனுக்கு பேசிட்டு இருக்காங்க. முன்னாடி 3 வருஷம் படிச்ச டிகிரி இப்ப 4 வருஷம் ஆகிட்டாங்க. 4 வருஷம் ஆகினது பார்த்தாதுங்க. எல்லா காலேஜ்லயும் டைமிங் என்ன தெரியுமா பார்த்துக்கிட்டாங்க? காலையில 8 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரை 12 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணுமா. அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸா இல்ல ஆடு மாடா? இல்ல, அப்ப படிச்சு முடிச்சுட்டு 12 மணி நேரத்துக்கு பிராக்டிஸ் ஆயிட்டாங்கன்னா வெளியே வேலைக்கு வரும்போது 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. கொத்தடி போய் வேலை பார்க்கலன்னு முன்னாடி ட்ரெயின் பண்றாங்க. அப்படியே 12 மணி நேரம் எப்படிங்க நீங்க படிப்பீங்க? காலையில 8 மணிக்கே காலேஜுக்கு வந்துடணுமா, ராத்திரி 8 மணி வரை காலேஜ்ல இருந்து படிக்கணுமா? அப்ப என்ன ஆகும்? ஏற்கனவே 6 மணிக்கு மேல பொம்பளை பிள்ளைய வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்றோம், அப்புறம் காலேஜுக்கு அனுப்ப மாட்டான் பொம்பளை பிள்ளையில. 3 வருஷம் படிச்சுட்டு இருந்த காலேஜ் டிகிரியை யூஜி டிகிரி தான், அதை 4 வருஷம் ஆக்கிட்டாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம படிப்புலையும் சோத்துலையும் மண்ணள்ளி போடுற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி நம்ம சொன்னோம்னா உனக்கு பொறாம. மோடிஜி நீ வந்து கருப்பு சட்டை அப்படிதான் பேசுவ. மோடிஜி வந்து ட்ரம்ப்பையே ஓட விடுவாரு. அவரு ட்ரம்ப்பை பார்த்தா இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறாரு. சரி, இப்போ இதுல 67% வந்து பெண்களுடைய பங்களிப்புன்னு சொல்றாங்க. மொத்த மாணவர்கள்ல 67% பெண்களுக்கு கூடுதலா முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? நான் இது எப்போதும் சொல்லக்கூடியதுங்க. பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் 50% இடஒதுக்கீடு இருக்கணும். குறிப்பாக கல்வியில இருக்கணும். ஒரு பெண் படித்தால் ஒரு தலைமுறையே படிச்சதா அர்த்தம். ஒரு ஆண் படித்தால் அவன் மட்டும் தான் படிச்சான்னு அர்த்தம். அவனுக்கு அடுத்த தலைமுறையை படிக்க வைப்பானா படிக்குமா அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பெண் படிச்சுட்டா நிச்சயமா கண்டிப்பா படிக்க வச்சிருவாங்க. இப்போ கண்டிப்பா படிக்க வச்சிருவாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், நான் என்னைக்காவது என் பையனுக்கு ஃபிசிக்ஸ் பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன்? கிடையாது. என் ஒய்ஃப் மேக்ஸ், அவங்க தான் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதா? அதுவே அவங்க சொல்லுவாங்க எல்லாம் நிறைய மறந்து போச்சுடா அப்படிம்பாங்க. மறந்து போனாலும் உட்காந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது வீடுகளிலே நீங்கள் பாருங்கள், பெரும்பாலும் வீட்டு பாடம் நல்லா படிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பெண்கள் தான் கேர் எடுத்து பார்ப்பாங்க. என் பையன் உட்காந்து படிச்சுட்டு இருப்பான், நான் ஹாலில் உட்காந்துருப்பேன், இல்லைன்னா பால்கனியில் போய் உட்காந்துருப்பேன், இல்லைன்னா டிவி போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். பரிச்சை நேரம்னா என்ன பண்ணுவேன், என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் ரூமில் உள்ளே போய் உட்காந்துருப்பாங்க. நீ ஏமா அங்கே போய் உட்காந்துருக்கேன்? சும்மா அவனுக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. ஒன்றும் பேச போகிறதெல்லாம் கிடையாது, சும்மா தான் உட்காந்துருப்பாங்க. அந்த ஒரு அரவணைப்போடு கல்வியை கொடுக்கறதுக்கு வந்து பெண்களால் தான் முடியும். ஸோ இது வந்து இவர் செய்த நல்ல காரியத்தில் இன்னும் சிறப்பான நல்ல காரியம் அந்த 67% அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த 67%ன்றது அவர் இதுவரை செஞ்ச வேலையிலேயே இன்னொரு மகுடம்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம போன காணொலியில் கூட நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், சாதி ஒழியணும்னா பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வரணும்னு. பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரம் வரணும்னா முதல்ல பெண்களுக்கு கல்வி வரணும். ஸோ இந்த கல்வி வந்தால் பொருளாதார சுதந்திரம், அதை தாண்டி சாதி அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர்றதுக்குமே அது ஒரு மிக முக்கியமான கருவி. ஒரு பெண் கல்விக்காக இடம்பெறுவது, அவங்க எஜுகேட் ஆகிறது, சுய பொருளாதாரத்துக்கு வருவது. ஆமா, முதல்ல கல்வி வந்தா தானே சுய பொருளாதாரம். சுய பொருளாதாரம் வந்தா
அதன் பிறகு இந்த ஆணாதிக்கத்துக்கு அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லைன்ற இடம் வரும். அதை தாண்டி அதை ஒட்டி சாதிய கட்டுப்பாடுகளை விட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான வழிகள். சாதி ஒழிப்புங்கிறது பெண் விடுதலையோட சேர்ந்தது, பெண் கல்வியோட சேர்ந்தது. பெண் கல்வியோட சேர்ந்தது. கல்வி வந்தா தானே விடுதலை. நம்ம கல்வியே கொடுக்காம, கல்வியை கொடுத்தே அடிமையா வச்சிருக்கிறோம். கல்வியே கொடுக்காம இருந்துட்டா இன்னும் விளங்காம போயிரும்ல. ஸோ அந்த கல்வியை கொடுப்பதற்கு அரசாங்கம் எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் இதுல இன்னொரு வேலை வந்துட்டாங்க. இது போன்ற நிறுவனங்கள் செய்யக்கூடிய வேலைன்றது கல்வித்துறை செய்யக்கூடிய வேலையோட கம்பேர் பண்ணா ஒண்ணுமே கிடையாது. இல்ல அப்படி ஒரு விமர்சனம் பார்த்தேன். பைத்தியக்காரன் அரசாங்கங்கள் எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்குது, மத நிறுவனங்கள் எவ்வளவு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அரசாங்கம் செய்ய வேண்டியது அவங்க கடமையா? அரசாங்கம் செய்ய வேண்டியது அவங்க கடமை. இவருக்கு என்ன கடமையா? இவருக்கு ஏதாவது கடமை இருக்கா? தமிழ்நாட்டுல சூர்யா ஒருத்தர் தான் நடிக்கிறா, அவர் ஒருத்தர் தான் கோடிக்கணக்கில் வாங்குறாரா? எவ்வளவு பேர் இருக்காங்க? யாருக்காவது செய்யணும்னு தோணுச்சா? அரசாங்கம் செய்து, கல்வித்துறை செய்துன்னா அரசாங்கம் மக்கள்கிட்ட வரி வசூல் பண்றாங்க. வரி வசூல் பண்ணக்கூடிய அரசாங்கத்துக்கு மக்களுக்கு கல்வியும் சுகாதாரமும் கொடுக்க வேண்டியது கடமை. அதை சொல்லிதான் வசூலே பண்றாங்க. ஆமா. இவர் சினிமாவில் நடிக்கும் போகும்போது, ஐயா ஒரு 50 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க, நாங்க அந்த ஃபவுண்டேஷனுக்கு காசு கொடுக்க போறேன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வர்றாரு. அவர் அந்த படத்துக்கு என்ன வாங்குறாரு? அவர் சொந்த காசை கொடுக்குறாருங்க. சொந்த காசை எந்த வித ஆப்ளிகேஷனும் இல்லாம கொடுக்குறாரு. அவருக்கு அதை செய்ய வேண்டிய அவசியமோ கட்டாயமோ எதுவுமே இல்லாத இடத்துல இருந்து அந்த வேலையை அவர் செஞ்சிட்டு இருக்கிறாருன்றப்போ, இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. ஆயிரக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 8000 பேர் இதுவரை படிக்க வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். இது எல்லாம் தாண்டி சத்தம் இல்லாம இன்னொரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு தெரியுங்களா? வெளியூர்ல இருந்து இங்க படிக்க வர மாணவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எங்க தங்குவாங்க? ஹாஸ்டல்ல தங்குவாங்க. ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டணும், இதெல்லாம் இருக்குல்ல. ராமாபுரத்தில் அவ்வளோ பெரிய ஒரு இடங்க, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 100-150 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பேர் அங்கேயே தங்கி படிக்கிறாங்க. ராமாபுரம் ஹாட் ப்ராப்பர்ட்டிங்க. அதுவும் ஒரு கிரவுண்ட் கிட்டத்தட்ட 4 கோடி 5 கோடி சொல்கிறாங்க ராமாபுரத்தில். இப்போ நம்ம கேகேநகர் ஏரியாலே பார்த்தீங்கன்னா 6 கோடி. அதுக்கு அப்படி கொஞ்சம் ஒரு 10 அடி நடந்து போனீங்கன்னா ராமாபுரம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் நிலமாகுது. அது கூட எனக்கு சரியா தெரியல, ஏக்கர் கணக்குல இருந்து தான் சொன்னாங்க. அந்த இடத்த அவங்க தங்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் சும்மா கொடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ பேசிக்கலி ரசிகர்களோட செல்போனை தட்டி விட்டாலும் புள்ளைய சிவகுமார் ஒழுங்கா தான் வளர்த்துருக்காரு சொல்ல முடியாதுல்ல. அது பழைய ஆளுங்களுடைய அவர் ஒரு மாதிரி வளர்ந்து வருவார். போனை தட்டி விட்டாலும் புள்ளைய ஒழுங்கா வளர்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம்னு வைங்களேன். அந்த மாதிரி ஒரு சிந்தனை வர்றதே ஒரு பெரிய இல்ல, அவர்கிட்ட இருந்த சிந்தனை தான். அவரு ஏற்கனவே வாழைன்னு சொல்லி வாழையடி வாழையாக இதை செய்யணும்னு அவர் ஆரம்பிச்சதுதான். அதோடைய டெவலப்மெண்ட் சூர்யா ஜோதிகா 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்க. கமல்ஹாசனே சொல்றாரு, அவர் ரசிகர் மன்றம்னு வச்சிருக்கும் போது ஆமா அதே சொல்றாரு, நீ எதுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கிற, நீ அரசியல் செய்ய போறியா, நீ அரசியல்வாதியா, எதுக்கு நான் பார் விரட்டி விட்டேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லி விரட்டி விட்டாரா? ஆமா, ரசிகர் மன்றம் வந்தவங்க எல்லாம் அவர் ஒரு நேரத்துல பீக்கா இருந்தார் இல்லைங்க. 70s 60s எல்லாருமே அந்த மாதிரி முன்னாடி சுருட்டி விட்டுப்பாங்க. அவர் சிவகுமார் அது வேண்டான்னு இது பண்ணிட்டு கமல்ஹாசனே அவர் சொல்லி அவர் அதுக்கப்புறம் தான் நற்பணி மன்றம்னு மாத்தி வெறும் ரசிகர் மன்றம்னு இல்லாம ஏதாவது தொண்டு செய்யுங்க, ரத்த தானம் பண்ணுங்க, அந்த மாதிரிலாம். சில பேர் எனக்கு கமல் மேல அவரோட நடிப்புல எல்லாம் பெரிய அபிப்பிராயம்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. இவ்வளோலாம் பாராட்டுறியா, அப்புறம் கமலை வழக்கமாக திட்டுவியா, இந்த இடத்துல ஏன் திட்டல அப்படின்னு சில பேர் கேட்கலாம். கமல் கல்விக்காக செய்யலை அப்படின்னு நான் ஒன்றும் வருத்தம் அவர் மேலே குறையெல்லாம் வைக்க மாட்டேன். அவங்ககிட்ட எதிர்பார்ப்பே கிடையாது நமக்குலாம். இல்லை, யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் கமல் தான் சினிமாவில் சம்பாதிச்ச பூரா சினிமாலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியே காலி பண்ணிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அதனால அவர் அந்த துறையை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு நபர். மற்றவங்கெல்லாம் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க. அட்லீஸ்ட் அந்த துறை சார்ந்தாவது அந்த ஆள் செலவு பண்ணியிருக்கிறார். இவர் அதை சார்ந்து சமூகத்தை பற்றி யோசிக்கிறாரு அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டக்கூடியது. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு சிந்தனை மொத்த இந்தியாவில எந்த நடிகருக்கும் வந்ததில்லை, அப்படிதான் சொல்லணும். சினிமா இண்டஸ்ட்ரி என்ன தமிழ்நாட்டுக்கு மட்டுமா சொந்தம்? கேரளால இருக்கு, கர்நாடகால இருக்கு. தனிப்பட்ட முறையில் சிலர் உதவி இருப்பாங்க. அது என்னன்னா விளம்பரங்க. அது பூரா விளம்பரம். நான் 5000 ரூபா உதவி பண்ணிட்டு 50,000 ரூபா கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது. கண்ணுக்கு தெரியாம 50,000 கொடுத்துட்டு போறது வேற. 5000 ரூபா கொடுத்தேன்னு சொல்லி 50,000 ரூபா செலவு பண்ணி விளம்பரம் பண்றது. அதுக்கு நீ கொடுக்காம இருந்துட்டு போலாம்.
ஒரு நிவாரண பொருள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் வீட்டுல வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது. பனையூருக்கு வந்துருங்க. நீங்க திரும்ப திரும்ப விஜயை குறி வைக்கிறீங்க. கொடுத்தாருங்க, கூப்பிட்டு கொடுத்தாருங்க. நான் பொதுவா சொன்னேன், செங்கல்பட்டுல உள்ளவங்க, கடலூர்ல உள்ளவங்க எல்லாம் வாங்க பனையூர். நான் பொதுவா சொன்னேங்க, நிவாரண பொருள் கொடுக்குறேன்னா எங்க வீட்டுக்கு வாங்க, வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்றது சில பேர் இருக்கிறாங்க. நான் சொன்னா நீங்க குறிப்பா விஜய் விஜய்னுட்டே பிடிக்கிறீங்களே. பனையூர்ல அன்புமணி கூட தான் இருக்கிறாரு. விஜயை சொல்ல உங்களால் அன்புமணியை சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்கவா? இல்லை, அப்படிலாம் இருக்கக்கூடிய நபர்களின் மத்தியில் இந்த ஒரு விஷயத்தில் வள்ளுவரை தான் நம்ம கோட் பண்ணணும். வள்ளுவர் வந்து ஒரு குறள் சொல்லியிருக்கார், தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னு. தாளாற்றினா கால்கள், தாள் ஆற்றி கால்களால் உழைத்து தந்த பொருள் எல்லாம், அதன் மூலமாக சம்பாதித்த பொருள் எல்லாம் எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா தக்காருக்கு, தேவைப்படுவோருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டுன்றார். தக்காருக்கு ஈதல் பொருட்டுன்னு சொல்லல. அவர் ஈதல்னா கொடுத்துறது. இவர் என்ன சொல்றாரு, வேளாண்மை செய்கின்றார். என்னன்னா அவன் வாழ்க்கையில விதைச்சு வையே. இவர் கல்வியை விதைச்சிருக்காரு, ஒரு 8000 பேர்ட்ட கல்வியை விதைச்சிருக்கிறாரு. எல்லாரும் வளர்ந்து நிக்கிறாங்க இன்னைக்கு. இன்னொன்னு, இந்த கேட்டகரியில இருந்து வர்றவங்க நிறைய பேருக்கு உதவி செய்யற பண்புள்ளவங்களாம் இயல்பா இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக்கா இருப்பாங்க இல்லைங்க. நான் உங்களுக்கு நல்லா தெரியும், நான் கல் உடைச்சிக்கிட்டு இருந்தேன், நான் பரோட்டா கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், நான் பூ கட்டி வித்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஒரு கம்பெனியில் இருக்கிறேன், நான் அன்னைக்கு டாக்டராக இருக்கிறேன், நான் இன்ஜினியராக இருக்கிறேன். காரணம் அந்த நேரத்தில் எனக்கு கிடைச்ச உதவி. இதே போல ஒரு உதவியை நம்ம யாருக்காவது செய்ய முடிஞ்சா அவங்க அதை நம்மள மாதிரி அந்த வறுமையிலேருந்து வெளியே வர முடியும்ல அப்படின்ற சிந்தனை ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுதான் சொல்றது, தக்காருக்கு கொடுத்தல் இல்லை, வேளாண்மை செய்தல் பொருட்டு. அவங்க வாழ்க்கையில அதை விதைச்சு வைங்க அப்படின்னு வள்ளுவர் தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. மாடெல்லாம் மேய்க்க சொல்லல வள்ளுவர். சரியா? இந்த திருக்குறளையே இந்த உரையாடலின் செய்தியாக நம்ம சொல்லி முடிக்கலாம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.